ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்காக கிரீன் ஸ்னேக் த ஆர்ஜின் அப்படிங்கிற புது படத்தை கொண்டுட்டு வந்திருக்கேன். இது ஃபேண்டசி, ஆக்ஷன், த்ரில்லர், அது கூடவே ரொமான்ஸும் கலந்த ஒரு புத்தம் புதிய திரைப்படம். 3 ஜென்மங்களா காதலனோடு சரியா வாழ முடியாம 4வது ஜென்மத்துல அவன் எப்படி இருப்பான்னு தேடி அலையிற இந்த படத்தோட கதாநாயகி ஒரு புறம், பாம்பு மலையிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட பச்சை பாம்பு மறுபுறம். 2 பேருக்கும் அவங்க தேடுறதெல்லாம் கிடைச்சிச்சா அப்படிங்கறத எதிர்பார்க்காத ட்விஸ்டோடையும் சஸ்பென்ஸ் த்ரில்லரோடையும் இந்த படத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் புதுசா போடக்கூடிய ஒவ்வொரு படங்களும் உங்களோட நோட்டிபிகேஷனே வந்தடையும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. படத்தோட ஆரம்பத்துல ஊருக்குள்ள பரபரப்பா ஊரோட காவல்காரவங்க ஏணி படிகளை எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வர ஊர் மக்களே மிரண்டு போய் என்னாச்சு, ஏன் இப்படி ஓடுறாங்க அப்படின்னு மலைச்சு போய் பார்க்க ஊருக்கு நடுவுல ஸ்கோப் டவர்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த டவர்ல ஏணி படிகள்லாம் போட்டு முதல்ல 2 காவலாளி முதல் தளத்துல ஏறி நிக்க, 3வதா ஒரு பெரிய ஏணிப்படியை போட்டு உச்சியில இருக்கிற டவருக்கு இந்த காவலர்களோட பாஸ் ஏறி போறான். உச்சியில இருக்கிற டவரை ரீச் பண்ணோன்னா ஜன்னலை பொறுமையா திறந்து உள்ள பார்த்தா ஒரு பெண்ணோட விசிமல் சத்தம் மட்டும்தான் கேக்குது. உள்ள குதிக்கும் போதே அந்த ஃப்ளோர் முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு. பொறுமையா அடிமேல் அடி வச்சு தான் இடுப்புல இருக்கிற வால்ல கைய வச்சுக்கிட்டே யாரா இருக்கும், என்ன ஆபத்தா இருக்கும்னு சுத்தி முத்தியும் பாக்குறான். ரத்தத்துல நனைஞ்ச துணி மட்டும் தான் கிடக்கு. அதை கத்தியால எடுத்து பார்த்துட்டு திரும்பவும் அதை போட்டுட்டு திரும்பி பார்த்தா ஜன்னல்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ரொம்பவும் அழகான பொண்ணு. அவளை கீழே இறங்கு அப்படின்னு சொன்னோன்னே அவளும் பொறுமையா இறங்கி வந்தோன்னே என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே 2 பேரை கொன்னுட்டேன் அப்படின்னு அவளும் பதில் அளிக்க, இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா, திரும்பி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தூணோட அவளை அணைச்சு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான். அவளோ பொறுத்து போய் இப்ப உனக்கு என்ன வேணும் என்கிட்ட அப்படின்னு கேட்க, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா அப்படின்னு வந்த வேலையை மறந்துகிட்டு அவகிட்ட தேவையில்லாத கேட்டுன்னு நிக்கிறான் இந்த பாஸ். அவளோ பொறுமையா திரும்பி, நான் உனக்கு என்ன வேணாலும் கொடுப்பேன், ஆனா நீ என்னோட வாழை மிதிச்சுட்டு நிக்கிற அப்படின்னு அவ சொன்னோன்னே இவனும் டக்குன்னு கீழே குனிஞ்சு பாக்குறான். கீழே பார்த்தா பச்சை கலர் பாம்போட வாளுங்க. அதை பார்த்தவன் அந்த இடத்துல அலறி அடிக்க வெளியில அப்படியே காட்டுறாங்க. ஊருக்குள்ள பறக்கும் படையினர் மாதிரி மான்ஸ்டர் ஹண்டர்ஸ் எல்லாம் பறந்து வர அவங்கள பார்த்துட்டு அந்த ஊரோட காவல்காரங்களும், யார் நீங்க இந்த ஊருக்குள்ள நுழையிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நாங்கெல்லாம் மான்ஸ்டர் ஹண்டர்ஸ், அவன் இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்ல, என்னடா சொன்ன அப்படின்ட்டு காவல்துறையில ஒரு ஆளு வந்தவன்ட்ட எகிற, அவனும் கையில ஒரு பேட்ச் மாதிரி வச்சிருக்கான். அதை காமிச்ச உடனே காவல்துறையை சேர்ந்தவன் டக்குன்னு வணங்கி, என்ன மன்னிச்சிருங்கய்யா, நீங்க தான் மாநில ஆசானா அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற காவல்துறை எல்லாம் விலகிடுதுங்க. இவனும் அந்த ஸ்கோப் டவரையே உத்து பாக்குறான். கொஞ்ச நேரத்துல மேலேந்து டெட் பாடி விழ இவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு எல்லாரும் நம்பிடுறாங்க. அவ்வளவுதான், அந்த பில்டிங்கே ஆட ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு ஊர் மக்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பில்டிங் விழ போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இந்த மாநில ஆசான ஷார்ட்டா எல்லாருமே பிரீஸ்ட்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்மளும் அப்படியே கூப்பிடலாம். அந்த பிரீஸ்ட் என்ன பண்றான், டக்குன்னு அந்த பில்டிங்கை பார்த்து ஒரு மந்திரத்தை போட அவ்வளவுதாங்க, அதுக்குள்ள இருந்து ஊரைய உடைச்சுக்கிட்டு ஒரு பச்சை கலர் பாம்பு பெருசா ஜைஜாண்டிக்கா அப்படியே வானத்துல பறந்து வந்து சும்மா வட்டமிட்டு நம்ம பிரீஸ்ட் கூட சண்டை போட 2 பேரும் மாறி மாறி அந்த ஊர் முழுக்க சுத்தி வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்படியே பல வித வித்த காட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நுவா டெம்பிள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல ஒரு பொண்ணு, இவளோட பேர் குயின், உருக்கமா உட்காந்து, எனக்கு அவனை இந்த ஜென்மத்திலயாவது காட்ட மாட்டியா, நான் பேசுறத நீ மட்டும் தான் கேக்குற, இப்பவாது என் மனசுல இருக்கிற என் அன்புக்குரியவனை நீ காட்டு அப்படிங்கிற மாதிரி உருக்கமா ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவ கழுத்துல ஏதோ ரத்த துளிகள் மாதிரி சிந்த அவளும் தொட்டு பார்த்து என்ன ஏதுன்னு பாக்குறா. அது கருப்பா இருக்கு. யாராவது பின்னாடி நிக்கிறாங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு பொறுமையா மேல நிமிர்ந்து பாப்பா. அப்ப அந்த பச்சை கலர் பாம்பு இந்த நுவா டெம்பிள்குள்ள என்ட்ரு ஆகுங்க. அதை பார்த்துட்டு இவ மிரண்டு அப்படியே பின்னாடி ஓட, திடீர்னு அந்த பச்சை கலர் பாம்பு கீழே குதிச்சு, பொண்ணா மாதிரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படியாப்பட்ட மான்ஸ்டர் நீ அப்படின்னு கேட்கும் போது அந்த கோவிலோட கதவு படார்னு அடிக்க, என்ன ஏதுன்னு இந்த பச்சை பாம்பு போய் பாக்குது. வெறும் காத்துதாங்க. அதை மூடிட்டு அப்படியே நிக்க வெளியில காட்டுறாங்க. பிரீஸ்டும் அந்த இடத்துக்கு தேடி வந்துடுறான். அவன் வந்து பார்க்கும்போது இந்த பாம்போட ஸ்கர்ட் மட்டும் வெளியில கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கு. டக்குன்னு கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா உள்ள யாரையுமே காணோம். அதுக்குள்ள இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகி குயின் ஓட பாம்பு பறக்க இப்படியே ஓடிட்டு இருக்காங்க. பட் இந்த பிரீஸ்டோ அதை பாத்துறான். இவங்க 2 பேரையும் துரத்திட்டு வர அந்த பாம்பு மட்டும் கூரை மேல இருக்குங்க. இவன் எதிர்பார்க்காத நேரத்துல அவனை தாக்க அவனும் பயங்கரமான ஃபைட் போடுறான். பட் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த குயிங்கோ ஆவி கல்னு ஒண்ணு வாயில இருந்து அப்படியே கக்கி, இங்க பாரு, இதுதானே உனக்கு வேணும், இது வேணும்னா என்கிட்ட வா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அந்த பிரீஸ்ட் பின்னாடி திரும்பி பார்க்க பாம்பை காணோம். இந்த பக்கம் பார்த்தா குயிங்க காணோம். 2 பேரையும் எங்க தேடுறதுன்னு அதே ஸ்ட்ரீட்ல அலைஞ்சிட்டு இருக்கான். ஒரு கதவு மட்டும் டமால்னு அடிக்க, என்ன ஏதுன்னு அந்த கதவு கிட்ட நெருங்கி போய் பார்த்தா அந்த வீட்டோட ஓனர் வெளியில வந்த, என்ன சத்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு டமால்னு கதவை சாத்த இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவனும் கையில ஒரு மேப் மாதிரி வச்சு அவங்க எங்க போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் இப்ப ஒரு பாலத்துக்கிட்ட போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அப்ப குயின் பச்சை பாம்பு பார்த்து அக்கான்னு கூப்பிட, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத அப்படின்னு கோவப்பட்டு அப்படியே இந்த பிரிட்ஜோட முனைக்கு போறான். உனக்கு அக்கறையில என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு குயிங்க பார்த்து கேட்க, ஓ தெரியுமே, அங்க மான்ஸ்டரோட தேசம் இருக்கு. அவங்க ஒரு காலத்துல இந்த பிரிட்ஜ் வழியா இங்க வந்தாங்களாம். இங்க
இருக்கவங்க அங்க போனாங்களாம். எல்லாரும் சுமூகமா தான் இருந்தாங்களாம். திடீர்னு வானத்துல இருந்து ஹெவன் தண்டர்னு ஒண்ணு வந்து இந்த பிரிட்ஜை உடைச்சிருச்சான். அதுல இருந்து ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு போயிட்டாங்களாம். அவங்க இவங்களுக்கு எதிரி ஆயிட்டாங்களா, இவங்க அவங்களுக்கு எதிரி ஆயிட்டாங்களாம். மக்கள் மான்ஸ்டரோட பேசுறது இல்ல, மான்ஸ்டர் மக்களோட பேசுறது இல்ல, இப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்களாம். ஓ, அப்ப மான்ஸ்டர்ஸ் இந்த எல்லைக்கு வந்தா மான்ஸ்டர் ஹண்டர்ஸ் கொன்னுடுவாங்கன்னு சொல்றியா அப்படின்னு சொன்னா, ஆமா கண்டிப்பா கொன்னுடுவாங்க தான் அப்படின்னு குயிங் சொல்ல, அப்போ என்னையும் கொன்னுடுவாங்க இல்லையா அப்படின்னு அந்த பச்சை பாம்பு நக்கலா கேட்க, இவளும் மேல இருந்து கீழே பார்த்துட்டு நீ பாம்பா இல்ல மான்ஸ்டரா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஆனா அவ சோர்ந்து போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்க இருந்து நீ உன்னோட தேசத்துக்கு போகணும்னா உனக்கு எனர்ஜி வேணும். அது மட்டும் இல்ல, இந்த ஆவிக்கல் இது ஒரு 100 வருஷம் வாழ்ந்ததுக்கான சக்தியை கொடுக்கும் அப்படின்னு குயின் தன்னோட வாயில இருந்து ஒரு ஆவிக்கல்ல எடுத்து பாம்பு கிட்ட கொடுக்க, அதுவும் அதை முழுங்கிட்டு டக்குன்னு அங்க இருந்து பறக்குதுங்க. அதுக்குள்ள மான்ஸ்டர் ஹண்டர்ஸ் மொத்த பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குயிங்கோ துடிக்கிறா, அக்கா என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு பயங்கரமா கத்த, திடீர்னு போன பாம்பு திரும்ப வந்து அதோட வாளால இவ்வளவு அப்படியே தூக்கிட்டு மான்ஸ்டரோட தேசத்துக்கு போயிடுதுங்க. அதை பார்த்துட்டு இந்த பிரீஸ்டோ உன்னை கொல்லாம விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சபதமும் போடுறான். இந்த பக்கம் மான்ஸ்டர் தேசத்துல இவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் பாதி பேர் வெறுக்கிறாங்க. ஆனா ஸ்மைலி ஃபேஸ் கொண்ட சில மான்ஸ்டர்ஸ் மட்டும் இவங்க வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குயிங்கோ யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுல பல பேர் எங்க இவ வந்தா, தோத்து போய் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கத்த, அந்த சமயத்துல தலைவன் அங்க வந்து, உனக்கு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் பண்ண ஞாபகத்துல இருக்கா? என்ன சொன்ன? என்னோட ஆட்களை மக்கள் பிடிச்சு சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க, அவங்கள மீட்டு கொண்டுட்டு வந்தீங்கன்னா உனக்கு இங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீ அதை கேட்டியா அப்படிங்கிற மாதிரி அரசர் சொன்னோன்னா அங்க இருக்கவங்களும் இவளை துரத்துங்க இல்ல கொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூச்சல் போடுறாங்க. டக்குன்னு அந்த தலைவனும் கீழே வந்து இவளுக்குன்னு தனியா ஒரு வழி வச்சிருப்பா, அதன் மூலியமா கண்டிப்பா அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் விடுதலை பண்ணி கூட்டிட்டு வருவா. எல்லாரும் என்ன நம்புங்க, இவளை சும்மா விட்டுறலாம். இப்போ நீ ரொம்ப களைப்பா வந்திருப்ப, அதனால உனக்கு சேவகம் பண்ண இங்க இருக்க பசங்கள்ல யாராவது ஒருத்தவங்க வேணுமா அப்படின்னு கேட்க, நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு 2 பேரை அவ கூட்டிட்டு போக பின்னாடியே குயிங்கும் ஓடுறா. குயிங் ஓடுறத அந்த மான்ஸ்டரோட தலைவனும் பாக்குறான். இந்த பக்கம் காட்டுறாங்க, இவங்க ஒரு தனி அறைக்கு போயிட்டாங்க. குயிங்கோ திரும்பி உட்காந்துட்டு இருக்கா. அந்த பச்சை பாம்போ பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது 2 பேர் அவளுக்கு மசாஜ் பண்ணி விடுறானுங்க. அதுல ஒரு தவளைய வேற கூட்டிட்டு வந்திருப்பா. அதுவோ இவகிட்ட அநாகரிகமா பிஹேவ் பண்ணும். அதை ஒரு துரத்திட்டு அந்த காட்டேரி மாதிரி இருக்கிற இன்னொரு மான்ஸ்டரை அப்படியே கீழே தள்ளி விட்டு அவளோட சக்தி முழுக்க இவ எடுத்துக்கிறா. இந்த பக்கம் அந்த தவளையும் நம்ம குயின் கிட்ட போயிட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அவளோ துரத்தி அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் அங்க ஒரு பார்ட்டி ஹாலே இருக்குங்க. அந்த இடத்துக்கு இவங்க சந்தோஷமா நடந்து போகும்போது ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கு. அதை குயின் ரசிச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு பச்சை பாம்பு வந்து அந்த ஐஸ்கிரீம் எடுத்து அந்த குழந்தை மூஞ்சில அப்படியே கிண்ணத்தோட அப்பி விட அதுவோ அழுதுட்டு ஓடுது. என்னக்கா ஒரு சின்ன குழந்தைய போய் இப்படி புல்லிங் பண்றீங்க அப்படின்னு கேட்க, நான் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா டேபிள் மேல கால் போட்டுட்டு உட்காந்துருக்க. அந்த இடத்துக்கு மான்ஸ்டர்களோட அரசனும் மாட்டு தொலை கொண்ட இன்னொரு அரக்கனும் வரான். வந்துட்டு மத்தவங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு நேரா இவங்க கிட்ட வந்து, யாரை கேட்டு வெளியால இங்க கொண்டுட்டு வந்த அப்படின்னு பயங்கர கோவமா கேட்க, அந்த மாட்டுத்தலை மான்ஸ்டரோ குயிங்க புடிச்சு பயங்கரமா தூக்கி போட்டு புரட்டி எடுக்க, அதையும் இவ தெனாவட்டா உட்காந்துட்டு ஒயின் குடிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்கா. ஃபைனலா அந்த மாட்டுத்தலை மான்ஸ்டரோ இவ்வளவு குத்து வைக்க போக டக்குன்னு வந்து பாம்பை காப்பாத்திட்டு இவ மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்ல, அந்த சமயத்துல தலைவனும், என்னம்மா உனக்கு இன்னும் ஒரு 7 நாள் வேணுமா, ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா உன் வேலையை பார்க்க போறியா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல நாளைக்கே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த பக்கம் பாம்போட ரூம்ல காட்டுறாங்க. அவ்வளோ ஜாலியா இந்த ஸ்மைலி ஃபேஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கூடி உட்காந்துட்டு இருக்க. மனிதர்கள் வாழக்கூடிய மேப்பை காமிச்சு, இங்க ஒரு டெம்பிள் இருக்கு, இங்க ஒரு ஸ்கோப் டவர் இருக்கு அப்படின்ற மாதிரி இவ எக்ஸ்பிளனேஷன் பண்ண எல்லாரும் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாம்பு அந்த இடத்துக்கு வருது. அவ வரத பார்த்துட்டு இவ்வளவு எழுந்து வந்த உடனே, எனக்கு ஒண்ணு புரியல, நீ அந்த மாட்டு தலைக்கிட்ட நீ அடி வாங்கும் போது எனக்கு வலிய உணர முடிஞ்சிச்சு, அது எப்படி அப்படின்னு கேட்ட உடனே, அதுவா நீங்க என்னோட ஆவிக்கல்ல முழுங்கிட்டீங்க, அது என்னோட உடம்புல இருந்து வந்துச்சு இல்லையா, அதனால நீங்களும் நானும் இப்போ ஒன்னாயிட்டோம், சிங்க்ரனைஸ் ஆயிட்டோம். அதனால எனக்கு பெயின் வந்தா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பெயின் வந்தா எனக்கு தெரியும். அதை நான் ஏன் வச்சிருந்தேன்னா என்னோட காதலனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருந்தேன். இங்க பாரு, உன் இஷ்டத்துக்கு இங்கெல்லாம் ஆடக்கூடாது, மான்ஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு வரைமுறைகள் இருக்கு, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இங்க இருக்க முடியும், தேவையில்லாம எல்லா மான்ஸ்டர் கிட்டயும் நீ பேச முடியாது. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில எனக்கு பிடிக்காத வார்த்தை அஃபெக்ஷன். நான் யார் மேலேயும் பாசமா இருக்க மாட்டேன். இன்னைக்கு உன் உயிரை காப்பாத்தினதோட சரி, இதுக்கப்புறம் உயிரெல்லாம் காப்பாத்திட்டு இருக்க மாட்டேன், நீ உன் வழியை பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே, ஆக்சுவலி நீங்க ரொம்ப கெட்டவங்க எல்லாம் கிடையாது, உங்களுக்குள்ள நல்ல குணம் இருக்கு, அதை பார்த்துதான் நான் உங்களை பின்தொடர்ந்து வந்தேன், உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னோட கோவப்பட்ட பாம்போ அவளோட கழுத்தை பிடிச்சி அப்படியே தூணோட தூண் வச்சு, இதுக்கு மேல ஏதாவது பேசுன இங்கே கொண்டு போட்டுருவேன், ரொம்ப பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக, அங்க இருக்க மாஸ்க் மண்டையன்களாம் இவளை பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. இவளும் விடாம பின்னாடி ஃபாலோ பண்ணி போறா. அதே மாதிரி ஸ்மைலி மான்ஸ்டர்ஸும் இவங்களை பின்னாடி தொடர்ந்து போது, ஒரு கட்டத்துக்கு மேல அவ கோவப்பட முடியாம திரும்பவும் ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள ஒரு கூரை மேல ஏறிக்கிட்டு 2 பேரும் யாராவது வராங்களான்னு பாத்துட்டு இருக்கும் போது இவ யோசிச்சுட்டே இருக்கா. என்னத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல, நான் ஒருத்தரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ, நீங்க என்கிட்ட பேசிட்டீங்களா, நம்ம
நம்ம 2 பேர் பேசலாமா? திடீர்னு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, திடீர்னு சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த மனிதர்கள் மாதிரி நரம்பெல்லாம் கிடையாது, நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு பாம்பு சொல்ல, நான் ரொம்ப நாளா ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன். அதாவது ரொம்ப ஜென்மமா 3 ஜென்மமா அவன் கூட நல்லா தான் வாழ்ந்தேன். ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியல. இந்த ஜென்மத்துல அவனை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் அவனை பார்க்கல அப்படின்னு அவகிட்ட இருக்கிற ஒரு பெண்டன்ட் எடுத்து நீட்டுறா. அது ஒரு எலும்புல செய்யப்பட்ட பெண்டன்ட். அவனை நான் கடைசியா பிரியும் போது அவனை திரும்பவும் பாக்குறதுக்காக அடையாளத்துக்காக என் உடம்புல இருந்து ஒரு எலும்பு எடுத்து அதை 2 பெண்டன்ட்டா செஞ்சு ஒன்னு அவன்கிட்ட கொடுத்திருக்கேன், ஒன்னு நான் வச்சிருக்கேன். அவனை நான் இந்த லைஃப்ல அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. இவ அதை ஃபீல் பண்ணிட்டு மான்ஸ்டர் ஹண்டர்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு அந்த அவுராவை கண்டுபிடிக்கிறா. அவங்களும் பாம்பு இங்க இருக்கு, மான்ஸ்டர் இங்க இருக்கு அப்படிங்கிற அவுராவை கண்டுபிடிச்சு தேடி வந்துட்டு இருக்காங்க. நீ இங்க இருந்து ஓடி போயிடு, என் பின்னாடியே ஃபாலோ பண்ணாத அப்படின்னு திடீர்னு குயிங்க பிடிச்சி கீழே தள்ளி விட, அவ்வளவுதான் அவங்க ஒரு வெடியை வெடிச்சுட்டு குயிங்க துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கமும் ஊருக்குள்ள மொத்த மான்ஸ்டர் ஹண்டர்ஸும் வெடி வெடிக்கிறத பார்த்துட்டு மொத்த பேரும் காட்டுக்குள்ள ஓடி போயிடுறாங்க, இன்க்ளூடிங் பிரீஸ்டும். இந்த பக்கம் குயிங்கும் அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள எங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பிரீஸ்டும் மொத்த பேரும் இங்க வந்துட்டீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் சரி பிடிச்சு வச்சிருக்க மான்ஸ்டர் டவர்ஸ் யாரா பாக்குறது அப்படின்னு சில பேரை திரும்ப அனுப்பிடுறான். இந்த பக்கம் குயிங்க தேடிட்டு எல்லாரும் துரத்திட்டு போறாங்க. அந்த பக்கம் சில பேர் மான்ஸ்டர் டவருக்கு போயிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பச்சை பாம்பும் போயிடுதுங்க. பச்சை பாம்பு பார்த்துட்டு அந்த மான்ஸ்டர் ஹண்டர்ஸ் யாரு நீ அப்படின்னு கேட்க, அதுக்குள்ள இவ கண்ணுல இருந்து பச்சை கலர் ஒளி அவங்க 2 பேருக்கும் அனுப்பி அவங்கள அப்படியே மயக்கிடுறா. அங்க ஒரு கீ இருக்கும், அதை எடுத்து அந்த மான்ஸ்டர் ரூம் இருக்கு இல்லையா, அதுல தூக்கி போட்ட உடனே அங்க இருக்கிற ஸ்பெல் எல்லாம் விலகி போய் மொத்த மான்ஸ்டர்ஸும் வெளியில ரிலீஸ் ஆயிடுது. அதுக்குள்ள யாரோ வர சத்தம் கேட்டு டக்குன்னு பாம்பு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பிரீஸ்ட் அந்த இடத்துக்கு வந்து நடந்ததெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பவர்ஃபுல்லான அம்பை ஏறான். அதுல காட்டுக்குள்ள மான்ஸ்டர் வந்தது. இந்த பக்கம் குயிங்க தேடிட்டு போனவங்க இந்த பக்கம் மான்ஸ்டர் எல்லாம் யாரும் இல்லப்பா அப்படின்ட்டு அவளை விட்டுட்டு பாம்பு எங்க இருக்கும் அப்படின்ட்டு தேடி போயிடுறாங்க. அதுல ஒரே ஒரு வீரன் மட்டும் காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிறான். அவனும் குதிரை விட்டு இறங்கி கத்தி எடுத்துக்கிட்டு மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு தேடும் போது அவனோட தொப்பில பிளட் சொட்டுற மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு மேல அண்ணாந்து பார்த்தா பாம்பு. அவ்வளவுதான், அவனை புரட்டி எடுத்துட்டு அவனோட குதிரை எடுத்துக்கிட்டு ஓடிடுறா. ஐயோ என் குதிரை போச்சுன்ட்டு பயங்கரமா இவன் கத்த, இவளும் ஊருக்குள்ள போயிடுறாங்க. அந்த சமயத்துல அவளால முடியாம குதிரையில இருந்து கீழே விழ குயிங்க அந்த இடத்துக்கு வந்து அவளை காப்பாத்தி நுவா டெம்பிளுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அங்க பாம்பு மயக்கத்துல இருக்கும்போது அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப மயக்க தெளிஞ்சு பாம்பு எந்திரிச்சு எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா குயிங்கோட வயிற்றுல இருந்து ரத்தம் கொட்டுது. என்ன ஏதுன்னு பார்த்தா இந்த ஃபைட் நடந்துச்சு இல்லையா, அதுல ஒரு காயம் பட்டு அவளுக்கு வயிற்றுல சரியான அடி. அதனால அவளோட ஆடைகள் எல்லாம் விலக்கிட்டு இவளும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறா. பட் அதுல அவ ரொம்ப மயக்கமாயிடுறா. அக்கான்ட்டு பாம்பு மேல அப்படியே படுத்துக்கிறா. அதுல அவளால பாசத்தை உணர முடியுது, பட் காட்டிக்கல. நீங்க என்ன 2வது தடவை காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீ எதுவும் பேசாம அப்படியே படுத்துக்கோ அப்படின்னு அவளை படுக்க வச்சுட்டு அங்க இருக்க நெருப்புக்கெல்லாம் விறகு கட்ட போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பாஸ்ட பத்தி காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பாம்புக்கு என்ன நடந்திருக்கும்னா, இவ பாம்பு மலையில இருந்திருப்பா. அப்போ தலைவி பாம்பு இவளை பார்த்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இருந்த பெரிய நாகரத்னத்தை நீ திருடி இருப்ப அப்படின்னு கேட்டு அவளை பயங்கரமா அடிச்சு துரத்த, நான் அதை திருடல அப்படின்னு பல தடவை சொல்லியும் அவங்க கேட்காம அவளை அவமானப்படுத்தி அடிச்சு துரத்துவாங்க. அதனால நான் இனிமே உங்களை நம்ப மாட்டேன், திரும்ப இங்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிருப்பா. அதை அவன் நினைச்சு பார்த்துட்டு இவ பக்கத்துல தூங்கும் போது குயிங்கோ என்னை விட்டு போகாத, நீ எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி தூக்கத்திலே புலம்புறத கேட்டு இவளுக்கு பயங்கரமான ஃபீல் வந்துடுது. ஹியூமன்ஸ் எல்லாம் இப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்களா தங்களோட காதலை நினைச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டே இவளும் தூங்குறான். இப்படியே 3 நாள் இந்த கோவில்லே ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்பெல்லாம் நல்லா தேத்திக்கிட்டு வெளியில கிளம்புறாங்க. என்னக்கா இன்னைக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, என்னோட ஆளை தேடி கண்டுபிடிக்க போறீங்களா அப்படின்ட்டு குயிங்கும் பின்னாடி ஃபாலோ பண்ண, அதெல்லாம் நான் சொன்னேன் அவங்ககிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு பச்சை பாம்பு போக இவளும் ஃபாலோ பண்ணி போறா. அப்ப ஊருக்குள்ள சந்தையில நடந்து போகும்போது இன்னும் அக்கான்ட்டு அவளோட கையை பிடிக்க பாக்குறா. அவ கையை கூட பிடிக்காம அவ பாட்டுல போயிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ஹியூமன்ஸ்க்கு இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டே போறா. அந்த சமயத்துல ஒரு பெரிய ஒயின் பேரர் வர அதுல இருந்து ஒரு ஓட்டையை போட்டு ஒயின் எடுத்து பச்சை பாம்பு குடிச்சிட்டு போக இவளும் குடிக்க ஆரம்பிக்கிறா. அவ்வளவுதாங்க, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஐயோ ஒயின் கொட்டுதேன்னு சொல்ல அந்த இடத்துல ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவளும் செம்ம ஜோஷாகி குடிச்ச போதையில பச்சை பாம்பு பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிரும். அவ ஆடுறத பார்த்து இவளும் ஆட ஆரம்பிக்க பக்கத்துல இருந்தவனுங்க சும்மா இல்லாம நிறைய ஒயினை கொடுக்க இவங்களும் மாத்தி ஒயினை குடிச்சிட்டு செம்ம ஆட்டம் போட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவளை மறந்து அவளோட வால் மட்டும் வெளியில வந்துரும். அதை பார்த்துட்டு அவ்வளவுதான் ஊர் மக்கள்லாம் தலை தெறிக்க ஓடுவாங்க. ஐயோ இவ்வளவு நேரம் மான்ஸ்டர் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. அவ்வளவுதான் ஊருக்குள்ள பச்சை பாம்பு மான்ஸ்டர் வந்துருச்சுன்னு ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அடுத்து இவங்க அழகான நதியில போயிட்டு சந்தோஷமா குளிக்கவும் செய்யறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கும் உருவாதுங்க. அப்பதான் பாம்பு நினைச்சு பாக்குறா, அவ சந்தோஷமா இருக்கா, நானும் சந்தோஷமா இருக்கேன், ஒருவேளை அவ சொன்ன மாதிரி சிங்க்ரனைஸ் ஆயிட்டோமா அப்படின்னு நினைச்சுவா டக்குன்னு மூட் அவுட் ஆகி அங்கிருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டும் செம்ம குடிங்க,
நிறைய ஒயின் எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஊரை மேல ஏறி உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல உன்ன மாதிரிதான்க்கா நானும் உன்ன மாதிரிதான் இருந்தேன், எனக்கும் பெருசா வால் எல்லாம் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு குடி போதையில குயிங் வளர, என்னது உனக்கு வால் இருந்துச்சா, அப்ப நீ என்னவா இருந்த அப்படின்னு அவ கேட்க, ஒன்னும் இல்லக்கா அப்படின்ற மாதிரி இவ மழை பெய்றா. அந்த சமயத்துல ஏதோ ஒன்னத ஃபீல் பண்ண பச்சை பாம்பு டக்குன்னு ஊருக்குள்ள இறங்கி ஓடுதுங்க. அக்கா நீங்க எங்க போறீங்கன்னு குயிங் அங்க கேட்டுட்டு நிக்க, இவளும் ஊருக்குள்ள வந்து பாக்குறா. மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பொண்ணோட இறந்து போன உடம்பு மட்டும் டக்குன்னு வந்து விழ, யாரு அவளை கொன்னதுன்னே தெரியலங்க. அப்பதான் இவளுக்கு ஒரு பாஸ் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா பாம்பு தேசத்துல இருந்து இவளும் இவளோட ஃப்ரெண்டும் இதே மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருப்பாங்க. ஒரு பாம்பு கூரை மேல இருக்க, இவளோ கீழே நின்னுட்டு இருப்பா. அந்த சமயத்துல ஒருத்த வந்து இவகிட்ட அழகா இருக்கான்னு அத்துமீற, இவளும் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கும் போது அவனோ தன்னோட ட்ரெஸ்ல இருக்க பெல்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்துல மேல இருக்க பாம்போ இவனை கொண்டு முழுங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க, எனக்கு மனுஷங்களை சாப்பிட பிடிக்காது அப்படின்னு பச்சை பாம்பு சொல்ல, அப்ப நீ மான்ஸ்டர் இனத்துல சேர்ந்தவளே கிடையாது, நீ மான்ஸ்டரா மனுஷியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஏளனமா பேசும்போது கீழே நின்னாலோ மேல இருக்க பாம்பை பாத்திரம் ஐயோ பாம்புன்ட்டு கத்திட்டு அங்க இருந்து ஓட, மேல இருக்க பாம்போ அதோட வாலை வச்சு அவனை குத்தி அதே இடத்துல கொண்டு போட்டுருது. அவ்வளவுதான். அதை ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பாம்புகள் மனிதர்களை கொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பாம்புகள் இந்த இடத்துக்கு வரதுக்கும் தடை விதிச்சிடுறாங்க. அப்போ இங்க வந்து கொன்னது இந்த லேடி எப்ப கொன்னது, ஏதோ ஒரு பாம்பு தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறா. ஆனா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் ஹண்டர்ஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க. பட் இவ பறந்து போறத அவங்களும் பார்த்துட்டு ஊர் முழுக்க பரப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் குயிங் மட்டும் தனியா இருக்கா. இந்த பக்கம் பாம்போ நல்லா குடிச்சிட்டு போதையில தள்ளாடிக்கிட்டு எங்கேயும் எங்கேயும் போயிட்டு இருக்கும் போது இவளும் அக்கானு கிட்டக்க ஓடி வர, இங்க பாரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பாம்பு மலைக்கு ஆபத்து வந்துருச்சு, நான் அதை பாப்பனா இல்ல உன் கூட சுத்திட்டு இருப்பனா, நான் பயங்கர சோகத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்ன, என்ன சோகம்க்கா அப்படின்னு குயிங் கேட்ட உடனே, நான் உன்னை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அதோட பாஸ்ட் சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு தடவை என்ன இருக்கும்னா, இவ பாம்பு மலையில இருக்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் மனிதர்களை சாப்பிடுறவங்க எல்லாரும் ரொம்ப அரக்கத்தனம் கொண்டவங்களா இருக்காங்க. ஆனா பச்சை பாம்போ ரொம்ப நல்லது, மனிதர்களை சாப்பிடாதாங்க. சோ மத்தவங்கள இவ்வளவு வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த இடத்துல இருக்காத, இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூச்சல் போட, அவளுக்கும் அங்க இருக்க பிடிக்கலங்க. தனியாவே அந்த பாம்பு மலையில வாழ ஆரம்பிக்கிறா. ஆனா ஒரு நாள் அந்த பாம்பு மலையோட தலைவியும் யாருமே நாகரத்னம் இருக்கிற இடத்த காவல் காக்க மாட்டீங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்த, அங்க இருக்க திமிர் பிடிச்ச பாம்புகளோ இப்ப யார் வந்து அந்த நாகரத்னத்தை தூக்கிட்டு போறாங்க, அங்க எதுக்கு ஆளு, அப்படி வேணும்னா அதோ வரா பாருங்க பச்சை பாம்பு, அவதான் எங்க கூட சேரவே மாட்டா, தனியாவே இருக்கா, அவளை பேசாம அந்த நாகரத்னத்தை காவல் காக்க அனுப்பிடலாமே அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல மாஸ் போட்ட இன்னொரு பாம்பும் இருக்கு, அது ரொம்ப அமைதியா இருக்கு. அது டக்குன்னு நான் பச்சை பாம்பு கூட காவல் காக்குறேன் அப்படின்னு தலைவி கிட்ட சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போய் காவல் காக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல பச்சை பாம்பு ரொம்ப எங்க இருக்கு, பக்கத்துல இருக்கிற மாஸ்க் போட்ட பாம்பு கிட்ட பேச ஆரம்பிக்குது. அதுவும் பேசுறதுக்கு முன்னாடி தன்னோட மாஸ்க ரிமூவ் பண்ணி ஓரமான முகத்தை பச்சை பாம்பு கிட்ட காட்ட, ரெண்டு பேரும் அதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதே இடத்துல பல வருஷங்களா ரெண்டு பேரும் காவல் காத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அந்த மாஸ்க் போட்ட பாம்பு நாகரத்னத்தை தூக்கிட்டு ஓடிடுது. அதுல இருந்து இவதான் அந்த நாகரத்னத்தை தூக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி பாம்பு மலையில இருக்கிறவங்க எல்லாருமே இவளை வெறுத்து ஒதுக்க, இவ வேற வழி இல்லாம மான்ஸ்டர் ரீஜனுக்கு வந்துடுறா. அங்க வந்த உடனே அவங்களும் நாங்க சேர்த்துக்கணும்னா மனிதர்கள் சிறைப்பிடிச்சு வச்சிருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் விடுதலை பண்ணா உன்னை இந்த இடத்துல சேர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனாலதான் இங்க வந்தேன். ஆனா இங்கேயோ திரும்பவும் இந்த பாம்புகளோட அட்டகாசம் தாங்க முடியல. அதனால பாம்பு மலைக்கு பேராபத்து வரப்போகுது, என்னாலையும் மான்ஸ்டர்ஸ் விடுதலை பண்ண முடியல, அதனால மக்களால ஒரு பக்கம் மான்ஸ்டரால ஒரு பக்கம் பாம்பு மலை அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி போதையில அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்டு குயிங் அழுத உடனே, ஏ நீ அழற அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு கொஞ்சம் ஹியூமன் ஃபீல்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால எனக்கு அழுக வருது அப்படின்னு அவ தன்னோட கண்ணீரை தொடச்சுக்க. அடுத்த சீன்ல குயிங் நல்லா கோவில்ல தூங்கிட்டு இருப்பா. அந்த சமயத்துல பாம்போ ஒரு லெட்டர் எழுதி அதோட கத்தி எடுத்து குத்தி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுது. இவளும் தூங்கி முழிச்சு எழுந்து பாக்குறா. அந்த லெட்டர்ல எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, என்ன ஃபாலோ பண்ணாதான் உனக்கு ஆபத்து அப்படின்னு எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பிரீஸ்ட் வந்துடுறான். பிரீஸ்ட் வந்ததை பார்த்து இவளும் லெட்டரை மறைச்சுக்கிறா. அதை பார்த்துட்டு பிரீஸ்டோ, இது ரொம்ப தப்பு இல்லையா, மரியாதை அந்த லெட்டர் கொடு, அந்த பாம்புக்கு சப்போர்ட் பண்ணவா பாக்குற அப்படின்னு கேட்ட உடனே அந்த பாம்பு மான்ஸ்டரை விட மனிதரை விட ரொம்ப நல்லது அப்படின்னு இவ இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கும் போது மார்க்கெட்டுக்குள்ள பச்சை பாம்பு போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு, வேணாம் என்னை விட்டுடு அப்படின்னு கதறி கீழே பயந்து விழ, அந்த இடத்துல பெரிய ஒரு சர்ப்பம் வந்து அப்படியே அதை கடிச்சு கொள்ற மாதிரி இருக்கு. அதை பண்றது ஒரு மான்ஸ்டர் ஹண்டர்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை அதே இடத்துல போட்டு தள்ளுறா. அதை ஊர் மக்களும் பாத்துடுறாங்க. அதனால பாம்பு தான் எல்லாரையும் கொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஊர் ஃபுல்லா பரவுனதுனால எல்லா பாம்பையும் பிடிக்கிறதுக்கு உத்தரவும் போடுறாங்க. சோ இவ பயந்து போய் ஒளிஞ்சு நிக்கும் போது காட்டுக்குள்ள ஒரு இன்னசென்ட் இருந்தான் இல்லையா, அவன் வரான். அவங்கிட்ட நான் பாம்புடா அப்படின்னு சொன்னாலும் கேட்காம என் குதிரை எங்கன்னு திரும்ப திரும்ப கேட்க, அவளோ இங்க பாரு உனக்கு ஒரு உண்மையை காமிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் ஹண்டர்ஸ் எல்லாம் தங்கி இருப்பாங்க இல்லையா, அந்த டவருக்கு கூட்டிட்டு போறா. அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இந்த பாம்பு மேல பழிய போட்டு ஊர்ல இருக்கிற கால் கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு கொண்டுலாண்டா அப்படின்ற மாதிரி பிளான் பண்றத பச்சை பாம்பு நம்ம இன்னசென்ட் ஹீரோ கிட்ட
கேட்டு சொல்ல அவனும் அதை கேட்டு பயங்கரமா மனசுடைஞ்சு போய் மார்க்கெட்ல தள்ளாடி நடந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் குயிங்க பிரீஸ்ட் புடிச்சு ஒரு தூண்ல சங்கிலியால கட்டி போட்டு சித்திரவதை படுத்திட்டு இருக்கான். அப்ப குயிங்கோ அந்த ஆவிக்கல்ல பாம்பு சாப்பிட்டுச்சுன்னா பாம்பு ராஜ்யத்துக்கே ஆபத்து வரும்னு தெரிஞ்சுதான் அதை நீ என்கிட்ட கொடுத்துருக்க. நானும் அதை தெரியாம பாம்பு கிட்ட கொடுத்துட்டேன். அதனால பாம்பும் பாதிக்கப்படுது, அவங்க பாம்பு மலையும் பாதிக்கப்படுது அப்படின்னு இவ ஃபீல் பண்ண உனக்கு ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல இல்ல. 300 வருஷம் நீ பாம்பு மலையில வாழ்ந்த வாழ்க்கையை மறக்கணும்னு சொல்லிதான் உனக்கு நான் ஸ்பிரிச்சுவல பண்ணேன். ஆனா நீ எதையும் மறக்கல போல இருக்கே அப்படின்னு மேல இருந்து கீழே வந்தவன் 800 வருஷம் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தானே நீ ஒரு மனுஷியா மாறணும்னு நினைச்ச. இப்ப பாரு உன் முகத்துல இருக்க பாம்பு தோலெல்லாம் மாறிடுச்சு. பச்சை பாம்பாலே உன்னை ஐடென்டிஃபை பண்ண முடியல. நீ தான் அந்த நாகரத்ன கல்ல திருடுன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை மன்னிப்பாளா அப்படின்னு கேட்க இதுவும் பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பாக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஏன்னா பச்சை பாம்பு கூட இருந்தது இவதான், அந்த நாகரத்ன கல்ல திருடினதும் இவதான். அடுத்த சீன்ல பச்சை பாம்பு போறத பார்த்துட்டு நம்ம இன்னசென்ட் ஹீரோவும் பின்னாடியே துரத்திட்டு வர அவங்க ஒரு வீடு மாதிரி இருக்குங்க, அங்க போறாங்க. அந்த இடத்துல பச்சை பாம்பு இவனை செடியூஸ் பண்ணி பெட்ல படுக்க வச்சு முக்கியமான காரியத்துல இறங்க ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த போன் ஆம்லெட்டை பாத்துறா. அந்த போன் ஆம்லெட்டை அவன் கழுத்துல இருந்து பறிச்சு அவ கையில வச்சிருக்கிற குயிங்கோட ஆம்லெட்டோட சேர்த்து பாக்குறா. 2 எலும்பும் ஒண்ணு. சோ குயிங் தேடிட்டு இருந்த அவளோட முன்ஜென்ம காதலன் இவன் தான் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்தாடா உன்னோட ஆம்லெட் 2த்தையும் எடுத்துக்கிட்டு நேரா நோவா டெம்பிளுக்கு போ. அந்த இடத்துல உன்னோட காதலி போன ஜென்ம காதலி வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இவனும் 2 எலும்புகளையும் வாங்கி இணைச்சு பாக்குறான். ஆனா பச்சை பாம்போ பாம்பு மலைக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அங்க இருக்கவங்க எல்லாம் இவ்வளவு துரத்துறாங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது சொல்ல வந்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட முடிவு. உங்களுக்கு மனிதர்கள்னாலையும் மான்ஸ்டர்னாலையும் ஆபத்து இருக்கு. 2 பேரும் படையெடுத்து இந்த மலையவே அழிக்க போறாங்க. அதனால தப்பிச்சு போயிருங்கன்னு வார்ன் பண்ண இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோயினை தேடி நோவா டெம்பிளுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்த மான்ஸ்டர் ஹண்டர் வந்து எங்க வந்த அப்படின்னு கேட்ட உடனே அவனும் திக்கி திணறி நான் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி எப்படியோ அவனை சமாளிச்சு ஹீரோயினை போய் பார்த்து அந்த போனை காமிச்சோன்னா அவளுக்கும் சந்தோஷம். அந்த சமயம் பார்த்து பாம்பு மலையில ஒரு குகை இருக்குங்க, அங்க போற அழகான பூக்கள் இருக்கு. அந்த இடத்துக்கு போனோன்னு பழைய ஞாபகங்கள் வருது. அவளோட தோழி கூட இந்த இடத்துல இருந்தா இல்லையா, அந்த ஞாபகங்கள் வர இந்த பக்கம் காட்டுறாங்க. ஹீரோயினை கட்டி போட்டிருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு அவளை காப்பாத்த செயினத்தோட அவ்வளவுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பெல்லே இருக்குங்க. மந்திர கட்டி இருக்கிறதுனால அவளை தொட முடியல. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாக்குறான். அதுல பெல் சத்தம் கேட்டு நிறைய காவலர்கள் ஓடி வந்து தாக்க வர டக்குன்னு குயிங்கும் அந்த ஸ்பெல் எல்லாம் உடைச்சிட்டு அவனை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. ஆனா அங்க இருந்த மான்ஸ்டர் ஹண்டரோ ஒரு பெரிய பெல் அடிச்சிடறான். அவ்வளவுதான். இந்த பக்கம் பிரீஸ்ட் உஷாராயிரான், எல்லாரையும் அலர்ட்டும் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஹீரோவோ அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு போன ஜென்மத்துல ஹீரோயின் யூஸ் பண்ண உடைய காமிச்சு இது உன்னோடது தானே அப்படின்னு சொல்ல அவளை அந்த கொடையோட எலும்பு துண்டை சேர்த்து பாக்குறா. அதுக்கப்புறம் 2 பேரும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வீட்டை பாக்குறாங்க. அதுவும் இப்ப கால் கேர்ள்ஸ் வீடா இருக்கு. அடுத்து ஒரு சின்ன குளத்துல 2 மீன் மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது எந்த ஜென்மம் அப்படின்னு ஒவ்வொரு ஜென்மத்தையும் இவங்க நினைவுபடுத்தி அந்த மார்க்கெட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் மான்ஸ்டர் லேண்டுக்கு போறா. அந்த இடத்துல மான்ஸ்டரோ எல்லா மான்ஸ்டரையும் விடுதலை பண்ண உடனே அது எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுட்டு பாம்பு ராஜ்யத்துல இருந்து ஸ்பெல்ல வாங்கி அந்த மலையும் கம்ப்ளீட்டா அழிச்சிடறோம். சோ இவளை யூஸ் பண்ணிக்கிட்டு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் விடுதலை பண்ணி இந்த உலகத்தையே ஆட்சி பண்ண நினைக்கிறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் நீ இங்க இருக்கவே கூடாதுடா அப்படின்ட்டு கத்தி எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட சண்டை போட போக ஆனா அவனை சுத்தி பயங்கரமான மந்திர கட்டுகள். 2 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. அதே நேரத்துல மார்க்கெட்ல காட்டுறாங்க பிரிஞ்ச காதலர்கள் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போது அவளுக்கு தோள்பட்டையில வலி ஏற்படுது. ஏன்னா இவளுக்கு இங்க அடிபட்டா அவளுக்கு அங்க தெரியும் இல்லையா. சோ அதை ஃபீல் பண்ணிட்டு எங்க அக்காவுக்கு ப்ராப்ளம், இன்னொரு ஜென்மோன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு இவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவ நேரா பாம்பை பாக்குறதுக்கு வரா. இந்த பக்கம் பாம்போ அவன் கிட்ட பயங்கரமா போராட அவனும் மந்திர கட்டுகள்லாம் தூக்கி தூக்கி எறியறாங்க. அதுல அவளுக்கு செம்ம அடிபடுது. ஆனா நல்ல வேலையா மாஸ்க் போட்ட ஸ்மைலி மான்ஸ்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பச்சை பாம்பை காப்பாத்த வில்லனும் பயங்கரமா மந்திரத்தை தூக்கி தூக்கி எறியறாங்க. அதுல ஒவ்வொரு மாஸ்க் மான்ஸ்டர்ஸ் அப்படியே வெடிச்சு வெடிச்சு சிதறுது. அப்போ கடைசியா ஒரு மான்ஸ்டர் மட்டும் இருக்கும். அது இங்க இருந்து நீ போயிடு, எப்படியாவது உன் உயிரை காப்பாத்திக்கோ அப்படின்னு அது மறைச்சுக்கிட்டு பச்சை பாம்பை ஓட வச்சிருது. அவளும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வரும்போது அந்த மான்ஸ்டரையும் மான்ஸ்டர் தலைவன் கொன்னுட்டு இவளை துரத்திக்கிட்டு வரான். இவளோ இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும். ஆனா போக முடியல. அதுக்குள்ள பிரீஸ்ட் வந்து பெரிய மந்திர கட்டை போட்டு வச்சிருக்கான். அதனால திரும்பவும் வந்து கீழே விழுந்துடுறா. அதை பார்த்துட்டு நீ எல்லாம் என்னடா ஒரு பெரிய ஆளு, அந்த பக்கம் நிக்கிறான் பாரு அவன் தான் ஒரு பெரிய ஆளு, அவனும் உன்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு வில்லனை உசுப்பேத்த அவனும் பயங்கரமான மந்திர கட்டுகள்லாம் அனுப்புறான். இப்படியே மாறி மாறி பிரீஸ்டுக்கும் மான்ஸ்டருக்கும் சண்டை நடக்க பிரீஸ்ட் மான்ஸ்டரையும் பச்சை பாம்பையும் செம்ம அடி கொடுத்துருது. அதனால 2 பேரும் விழுந்துட்டாங்க. இந்த பக்கம் குயிங் அந்த இடத்துக்கு வந்துடுறா. குயிங்குக்கும் பிரீஸ்டுக்கும் இப்ப பயங்கரமான சண்டை. அவளோட முதுகெலும்பு எடுத்து பிரீஸ்ட பயங்கரமா அடிக்க அதுல 2 பேரும் ஃபைட் போடும்போது ஒரு பக்கம் முனையும் அந்த மந்திர கட்டுகள் மாதிரி வால் மாதிரி போட்டு வச்சிருப்பான் இல்லையா, அந்த சவுத்துல பட்டு பெரிய ஓட்ட விழ மான்ஸ்டர் ரீச்சர்ல இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் அது ஓட்ட வழியா இந்த பக்கம் வரும். பிரீஸ்டும் அவங்களோட ஆளும் உள்ள நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல மான்ஸ்டரும் இந்த பக்கம் வந்துடுறான். இப்ப பிரீஸ்ட்
பிரீஸ்டுக்கும் மான்ஸ்டருக்கும் செம சண்டை. அதுல மான்ஸ்டருக்கு பயங்கரமா அடிபட்டுருது. ஆனா இந்த பக்கமும் பாம்பு குயின்னை பார்த்துட்டு அவ கிட்டக்க வந்து, சரி உன்னோட காதல் நான் உன்கிட்ட அனுப்பி வச்சிருந்தேன், எதுக்காக திரும்ப இங்க வந்த அப்படின்னு கேட்க அவளும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. திரும்ப இந்த பக்கம் காட்டுறாங்க. பிரீஸ்டுக்கு கோவம் வந்து அவன் அப்படியே தண்டரா மாறி வானத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இவன் தான் அந்த பிரிட்ஜையே ரெண்டாக்குனவன். இந்த ட்விஸ்ட் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு ஊர் மக்கள்லாம் ஓடி வராங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் இதுல பிரீஸ்ட் மான்ஸ்டரையும் அழிச்சிடுறான். அதை வெறியோட பார்த்த பச்சை பாம்பு, நீதான் அந்த மூஷங் மின்னல் அரக்கனா, நீ 10,000 வருஷம் வாழ்ந்தாலும் உன்னால எட்டர்னிட்டியை மட்டும் அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஃபைட். இவ பாம்பா மாறா, அவன் நெருப்பா மாறி அவளை அப்படியே பொசுக்கி கீழே தள்ள. கீழே விழுந்தவளுக்கு எனர்ஜியே இல்ல. அதை பார்த்துட்டு குயிங்கோ, நான் அந்த கோயில்ல உட்காந்து என்னோட உண்மையான அன்புக்குரியவனை காட்டு அப்படின்னு ப்ரே பண்ணும் போது நீதான் அந்த இடத்துக்கு வந்த. அதனால உன் மேல வச்சிருக்க அன்பு தான் ரொம்ப புனிதமானது. நான் இன்னும் 800 வருஷம் வாழ்வேன், ஆனா நீயோ 500 வருஷம் தான். அது மட்டும் இல்ல, நாகரத்ன கல்ல திருடினது நான் தான், அந்த இடத்துல இருந்ததும் நான் தான். என்னோட காதலுக்காக மனித ரூபம் எடுக்கணுங்கிறதுக்காக அதை பண்ணிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு கன்ஃபெஷன் பண்ண. அதை கேட்டு பச்சை பாம்பு கண்ணீர் வடிக்குது. அந்த சமயத்துல ஆவிக்கல்ல திரும்பவும் பச்சை பாம்புக்கு கொடுத்து, எனக்கு இன்னும் 800 வருஷ காலம் இருக்கு, உனக்கோ 500 வருஷம் தான், அதனால சக்தி ஏத்திக்கோ அப்படின்னு அவளை பூஸ்ட் பண்ண. திரும்பவும் அந்த இடத்துக்கு பிரீஸ்ட் வர பச்சை பாம்புக்கும் அவனுக்கும் பயங்கரமான ஃபைட். அதுல பிரீஸ்டோ பச்சை பாம்பு உடம்புல இருக்கிற மொத்த சக்தியை உறிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு குயின் சும்மா இருப்பாளா? ஓடி வந்து கத்தியால அவன் முதுகுல குத்தி அப்படியே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும், அதுல அவனை இழுத்துட்டு போயிடுறா. போகும்போது, அக்கா உங்க கையில என்னோட பேர் எழுதியிருக்கேன், அடுத்த ஜென்மத்துல ஒண்ணு சேரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவா. இவளும் கைய ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல பாஷங் அப்படின்னு ஹீரோயினோட பேர் எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டு இவ பாஸ்ட் எல்லாம் நினைச்சு பாக்குறா. அவ்வளவுதான், வேற என்ன பண்றது? அவளும் அந்த குழிக்குள்ள விழ இந்த பக்கம் ஊர் மக்களே ஓடி வந்து அந்த குழியை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஹீரோவும் வந்து என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு ஃபீல் பண்ணி துடிக்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.